நாமக்கல் மாவட்டத்தில் உதவி வரவேற்பாளர் பணி வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கோரிக்கை மனு அளித்துள்ளார். நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி திருப்பதி. இவர் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் காலியாக உள்ள உதவி வரவேற்பாளர் பணிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து பணிக்கான நேர்காணலில் கடந்த 2019ஆம் ஆண்டு கலந்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன் பிறகு எவ்வித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் இப்பணியை வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதையடுத்து இந்த பணியை வழங்க கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது சம்பந்தமாக கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னையில் உள்ள மாநில ஆணையர் அலுவலருக்கு அளிக்க மனு அளித்து சென்றுள்ளார். அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி பணி வழங்க வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனு அளித்துள்ளார். நான் உதவி வரவேற்பாளர் மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் காலியாக உள்ள உதவி வரவேற்பாளர் பணிக்கு 2019 8/2/2019 அன்று பத்திரிகை செய்தியில் விளம்பரம் செய்யப்பட்டது. அப்பணிக்கு முறைப்படி விண்ணப்பம் செய்து நேர்காணலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்புகையோடு நேர்காணலையும் பெற்றேன். அதன் பிறகு நீதிமன்ற ஆணையையும் பெற்று தற்போது வரை அப்பணி எனக்கு கிடைக்காததால் கடந்த 24/6/2026 அன்று மாநில ஊனமுற்றோர் செயலாளரையும் மாநில ஊனமுற்றோர் ஆணையர் அலுவலகத்தையும் சென்றேன். மாநில ஊனமுற்றோர் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள இயக்குனர் திருமதி லட்சுமி அவர்கள் என்னை இழிவாக பேசி, நீ வெளியே போ, உன்னை யார் கூப்பிட்டது, ஸ்டூபிட் ஃபெலோ என்று சொல்லிவிட்டார்கள்.